ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் பார்க்குற வீடியோ சூப்பரான ஒரு லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணிவிடலாம். பாருங்கள், லைனிங் துணிக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெயின் பீஸ் துணியை நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அடுத்ததாக இந்த லைனிங் பகுதியில் நம்ம ஜாயின் பண்ண துணியை திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம கை நீளத்துக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அளந்து நீட்டாக கையை போல்டிங் பண்ணி எடுத்து இந்த கையோட அளவை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம கையோட பீஸு மெயின் பீஸ் அளவும் மார்க் பண்ணலை. லைனிங் துணி வச்சு தைச்ச பிறகு தான் இந்த லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக நம்ம மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட கை கட் பண்ணுறதுக்கும் நம்ம தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், கை மொத்த சுற்றளவை மார்க் பண்ணிடணும். கை நீளத்தை மார்க் பண்ணி தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டுக்கிடணும். அடுத்து கை சுற்றளவுலேயும் தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட வேண்டியதான். அடுத்தது கை கீழ் சுற்றளவையும் மார்க் பண்ணி துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழியை விடவும் கொஞ்சம் அளவு உள் பகுதியில் குளித்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது கையோட அளவு மாறாமல் இருக்க கையோட சென்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ நீட்டாக கையோட அளவு எல்லா அளவுக்கும் தேவையான மார்க் பண்ணி நம்ம நீட்டாக கையோட ஷேப்பு தயார் பண்ணியாச்சு. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், இந்த துணி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு நம்ம மெயின் பீஸ் துணியில் பட்டி கட் பண்ணலை, லைனிங் துணியில் தான் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ண துணியை எடுத்து மெயின் பீஸ் கிளாத்துக்கு மேலே வச்சு நம்ம நீட்டாக தைக்கிறதுக்கு இடம் விட்டு ஜாயின் பண்ணி லைனிங் பகுதியில் மெயின் பீஸ் துணியை திருப்பி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடி அடித்தா போதும். அடித்து விட்ட பிறகு இடுப்பு பகுதி வரக்கூடிய இந்த பட்டி பீஸை இடுப்பு பகுதியும் ஓப்பன் சைடில் வரக்கூடிய அளவை ஓப்பன் சைடை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இந்த பட்டி கிளாத்தை கப் ஷேப்பில் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத. அடுத்ததாக பாருங்கள், ஓப்பன் பீஸு லைனிங் துணியை உள்பகுதியில் வச்சு நம்ம நீட்டாக இந்த மாதிரி தைச்சிக்கிட்டோன்னா இந்த ஓப்பன் பீஸு எவ்வளோ அளவு நமக்கு தைக்கிறதுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம நீட்டாக மார்க் பண்ணி தைச்சி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக கிராஸ் பீஸு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிராஸ் பீஸை கரெக்டாக ஒரு துணிக்கு எடுத்தது ஒரே நூலில் இப்படி தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு அடிக்கடி கட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது தைச்சி முடித்த பிறகு அந்த வேஸ்ட்டு துணி அவ்வளோத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் போதும். கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே தான் நம்ம அந்த ப்ளவுஸோட உடம்பு பகுதி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு தேவையான சிங்கிள் பீஸ் துணி எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுதான் நமக்கு மெயினாக தேவைப்படுற பகுதி. பாருங்கள், முன் துண்டு பின் துண்டு, உடம்போட முன் துண்டு பின் துண்டு. ஃபஸ்ட்டில் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சு ஒரு கோடம் வைக்கணும். ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு முன் கழுத்து பின் கழுத்து பகுதியை நீட்டாக ஒரு பதிப்பு தையல் போட்டுடலாம். எல்லா துணிக்கும் இந்த மாதிரி நம்ம பதிச்சு தைக்க வேண்டியது கிடையாது. இந்த துணி கொஞ்சம் சில்க்கு துணி, கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பதிச்சு தைக்கும்போது அளவு எதுவுமே மாறாது ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான அளவில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்ச பிறகு ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸுக்குள்ளே மெயின் டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக ஓப்பன் டாட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி ஆம்கோல் டாட் தைக்கும்போது டபுள் தையல் போட்டுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் தையல் போடலைன்னா இந்த தையல் கிராஸில் வர்றதுனால நமக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த கப் ஷேப்பு நம்ம எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு அந்த கப் ஷேப்போட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம நீட்டாக தைக்கும்போது ப்ளவுஸு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். அடுத்ததாக மறுபக்கமும் நம்ம டாட்ஸ் எல்லாமே தைச்சிக்கிடலாம். தைச்ச பிறகு நம்ம தைச்சிருக்கிற அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் அளவு கூடுதல் குறைவாக இருந்தாலும் அதை நம்ம பிரித்து எடுத்துடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த மெயின் டாட் பகுதி ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் முன்னும் பின்னமாக துணி இருக்கும். அந்த துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடணும்.
கட் பண்ணி விட்ட பிறகு தான் பட்டி ஜாயின் பண்ணணும். இந்த பட்டியோட சுற்றளவில் நமக்கு அளவு 2 பகுதியிலையும் இடுப்பு பகுதியும் ஓப்பன் சைடுக்கும் அளவு வித்தியாசமாக இருக்கும். அந்தந்த பகுதிகளில் அந்தந்த அளவுகளை வச்சு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஓப்பன் சைடு வரக்கூடிய இந்த சின்ன அளவை ஓப்பன் சைட்லேயும், இடுப்பு பகுதியில் வரக்கூடிய பெரிய அளவை இடுப்பு பகுதியிலையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த பட்டி நம்ம அதேமாதிரி கட் பண்ணுறது நேராக கட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆஃப் ரவுண்டு மாடலில் இந்த கப் ஷேப்பு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கரெக்டாக இந்த பட்டி கிளாத்தையே நம்ம கட் பண்ணி தைக்கும்போது தான் அந்த கப்போட ஷேப்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு இந்த பட்டி பகுதியில் நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்ட பிறகு ஷோல்டர் பகுதியிலேருந்து முன் துண்டு பின் துண்டு எல்லாத்தையும் இந்த ஆம்கோல் பகுதி அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பின் துண்டு மடக்கி தைக்கிறதுக்கு அளவு மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த முன் துண்டோட இடுப்பு பகுதி எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவு தான் நமக்கு பின் துண்டோட அளவு. இறக்கத்துக்கு நம்ம மடக்கி தைக்கணும். மீதி இருக்கிற அளவில் ஒரு 1.25 இன்ச்சு போக மீதி இருக்கிறத ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கணும். 1.25 இன்ச்சு பெரிய மடக்கு மடக்கி நீட்டாக இந்த மாதிரி தச்சிட வேண்டியதான். அடுத்ததாக நம்ம தைச்ச உடம்பு துணியை 2ஆக போல்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க அளவை மார்க் பண்ண பிறகு நீட்டாக மீதி இருக்கிற துணியோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணி இந்த பேக்கில் முதுகு பகுதியில் வரக்கூடிய 2 டாட்டும் நீட்டாக நம்ம தைச்சிக்கிடணும். இந்த டாட்டோட அகலம் நம்ம ப்ளவுஸோட இறக்கத்தோட எட்ஜில் இருந்து 1/2 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். இல்லைனா 3/4 இன்ச்சு எடுத்து போல்டிங் பண்ணி உயரம் ஒரு 3 இன்ச்சு அல்லது 3.25 இன்ச்சுக்கு வச்சு ஷார்ப்பாக தைச்சி முடிச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் கொளுத்து வைக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஓப்பன் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் பீஸ் துணியோட மேல் பகுதியில் வச்சு நீட்டாக உள்பகுதியை திருப்பி விட்டு தையல் தும்பு தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக தச்சு எடுத்துடணும். அடுத்ததாக மறுபக்கத்தில் பாருங்கள், வலது பக்கத்தில் உள்பகுதியில் வச்சு முன்பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக வீலாக்கு நம்ம லாக் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணணும். லாக் போடாமல் சிங்கிள் தையலையும் நம்ம போட்டுட்டோன்னா அந்த வீலாக் வைக்கக்கூடிய பகுதியில் கொளுத்து நம்ம மாட்டும்போது பிரிஞ்சு அந்த துணி கிழிஞ்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தைச்ச பிறகு அளவு 2 சைடும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண பிறகு தான் நம்ம கழுத்து பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வெல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம முன் கழுத்து பகுதியிலேருந்து ஏற்கனவே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸை எடுத்து கரெக்டான அளவு நமக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு இந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸோட ஒரு பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். மறுபகுதியை பாருங்கள், திருப்பி உள்பகுதியை விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இந்த அமுக்கு தையல் போடும்போது தையல் தும்பு எதுவுமே தெரியாதவாறு நம்ம நீட்டாக கவர் பண்ணி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு எம்மிங் மட்டும் பண்ணினா போதும். இந்த ப்ளவுஸோட கழுத்து நமக்கு நீட்டாக ரவுண்டு நெக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான ரவுண்டு நெக்கு நம்ம கிராஸ் பீஸில் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம கை தச்சு வச்சுருக்கிற அளவை கரெக்டாக செட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் பகுதியில் ஃபஸ்ட்லேயே ஒரு சென்டர் தையல் போட்டாலும் ஒன்றும் இல்லை, மற்ற மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அடுத்ததாக ஒரு சோடி அடிச்சுக்கலாம். இந்த சோடி நம்ம ஓவர்லாக் அடிக்காததுனால அந்த விளிம்பு ஜாயின் பகுதியிலேருந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த சுவடி அடிச்சிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், வலது கை பகுதியை வலது கையிலையும் இடது கை பகுதி இடது கையிலையும் கரெக்டாக நம்ம மாட்டணும். ஏன்னா இந்த ப்ளவுஸ் துணியிலையும் சரி இந்த கை துணியிலையும் நம்ம முன் கைக்குழி குளித்து கட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்தந்த கை துணியை அந்தந்த பகுதியில் தான் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். பாருங்கள், 2 கையுமே நம்ம தைச்சி முடித்த பிறகு நமக்கு தந்திருக்கிற அளவுலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சோன்னாலும் தான், அளவு எழுதி வச்சு நம்ம மார்க் பண்ணாலும் அதே அளவை இந்த கையோட கீழ் சுற்றளவில் நம்ம ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக கை சுற்றளவில் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது இடுப்பு சுற்றளவு, ப்ளவுஸோட உடம்புல இடுப்பு சுற்றளவுக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும்.
அடுத்ததாக பாருங்கள், இந்த தைக்கிற துணியை நம்ம ஜாயின் பண்ணி வச்சு நீட்டாக ரிவர்ஸ் அடி அடித்தாச்சுன்னா அந்த பகுதியில், இடுப்பு பகுதியில் எங்கேயுமே நமக்கு நூல் பிரிஞ்சு வராது. அதே மாதிரி தேவையான அளவு துணி போக மீதி இருக்கிற துணி எல்லா துணியுமே நம்ம கட் பண்ணி விட்டு நீட்டாக இந்த மாதிரி ரிவர்ஸ் அடித்து விட்டுறணும். பாருங்கள், அடுத்ததாக கைக்கு அளவு நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.25, அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு 5.5, அடுத்ததாக பாருங்கள் இடுப்பு கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். உடம்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. கை சுற்றளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணினாலே போதும். உடம்பு சுற்றளவும் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். அப்படி நமக்கு சந்தேகம் எதுவும் இருந்தனாக்கி உடம்பு சுற்றளவு பகுதியில் ஒரு தையல் போட்ட பிறகு உடம்பை அளந்து பார்த்துக்கிடலாம். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போது நம்ம உடம்பு நீட்டாக மார்க் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுருக்கிற இடத்துல நம்ம நீட்டாக தைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் தைச்சி முடித்த பிறகு இந்த ப்ளவுஸை திருப்பி எடுத்தாச்சுன்னா நமக்கு சூப்பரான லைனிங் ப்ளவுஸ் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே தைச்சி முடித்தவுடன் நம்ம தைக்கிற வேஸ்ட் நூல் எல்லாத்தையும் நம்ம உடனே கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான இந்த சில்க் சாரீக்கு நம்ம நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.